ஓம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனியும் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல உமையொரு பாகனாக இருந்து வீற்றிருக்கும் எல்லா உயிர்களையும் அன்போடு அரவணைத்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய உலகின் முதல் கோவிலாம் உத்தர கோசமங்கை மாநகரிலே அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மங்களநாயகி உடனுரை மங்களநாதனுடைய திருவருளோடும் சித்திற்கெல்லாம் சித்தராக குருவுக்கும் குருவாக அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் அமர்ந்து எனுலே வீற்றிருக்கக்கூடிய பகுலாம்பா சமேத காகபுஜண்ட குருவனுடைய திருவுருளாலும் இன்றைய தினத்திலே நற்பவி தொலைக்காட்சியின் வாயிலாக மகா சிவராத்திரி மகிமை என்னும் தலைப்பிலே ஒரு சிவ ரகசியத்தை இன்றைய தினம் சிந்திப்பதற்காக இருக்கின்றோம். இந்த சதுர்தசி நாட்களை நாம் எப்படி நிர்ணயம் பண்ணுறோங்கிறதுக்கு நமது வேதபூர்வமாக கூட வேதங்களில் ஸ்காந்த புராணம்னு ஒரு நூல் உண்டு. அந்த ஸ்காந்த புராணம்ங்கிற நூலில் ஒரு ஸ்லோக வடிவமாக கூட அதை சொல்லியிருக்கிறார்கள். மாக கிருஷ்ண சதுர்தஸ்யாம் ஆதிதேவோ மகாநிசி சிவலிங்க தயோத்பூவா கோடிசூரிய சமப்பிரபா அப்படின்னு சொல்கிறாங்க. மாக கிருஷ்ண சதுர்தசி, மாக கிருஷ்ணனா மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை நன்னாள். அந்த தேய்பிறை நன்னாளில் சதுர்தசி திதியில் ஆதிதேவோ மகாநிசி, அந்த இறைவனாகப்பட்டவர் நடுநிசியில், நமக்கு நடுநிசிங்கிறது என்ன, 11:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நமக்கு நடுநிசி என்று சொல்வார்கள். அந்த நடுநிசி காலங்களில் லிங்க வடிவமாக சிவலிங்கத யோத்பூதா கோடிசூரிய சமப்பிரபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நேரங்களில் கோடிசூரிய பிரகாசத்தோட அக்னி ஜுவாலையாக ஜோதி பிழம்பதோர் மேனியாக லிங்க வடிவமாக சிவபெருமான் தோன்றுகிறார். அந்த நன்ன நாள் தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறது. அந்த சிவராத்திரியினுடைய மகிமையில் நாம் நிறைய நூல் ஆதாரங்கள் வேதபூர்வமாக நமது சைவ சமய குரவர்கள், நால்வர்கள், காகபுஜண்ட மகரிஷி, இப்படி அனைவரும் சிவராத்திரி நன்னாளை பெருமையோடு கூறியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் வரம் வேணும், அது எப்போ வேணும், சீக்கிரம் வேணும். இந்த கலிகாலத்தில், அவசரமான உலகத்தில் நமக்கெல்லாம் ஒரு சீக்கிரமாக நமக்கு கிடைக்கணும். அந்த சீக்கிரமாக கிடைக்கிறது இறைவனுடைய அருளாக கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நல்லது. ஒரு
கெடுதலான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கக்கூடாது. நல்ல ஆசீர்வாதங்கள் இருந்தால் தான் நாம் வாழ முடியும், வளர முடியும். அது எப்பெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா, நாம் எடுக்கக்கூடிய இந்த விரத நாட்களில் தான். அந்த விரத நாட்களில் முக்கியமானதொரு நாளாக சிவராத்திரி வழிபாடானது மிக பெரும் பங்கு வகிக்கிறது. அந்த மிக பெரும் பங்கு வகிக்கக்கூடிய இந்த சிவராத்திரி நன்னாளானது இறைவன் தானே தோன்றி சொல்கிறார். இறைவனே சொல்லக்கூடிய ஒரு ரகசிய நூல்கள் எல்லாம் கூட இருக்கிறது. அர்த்தராத்திரதா அதபக்பாபி யதாஸ்யாத் சதுர்தசி தத்ரா பவேத் பரேத்யுர்வா சைவ முக்கியா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த நாளில் சதுர்தசி திதி நடுநிசியில் வியாபித்திருக்கு அந்த நாள் தான் சிவராத்திரின்னு சொன்னேன். அதை ஒருவேளை ஒரு சில மாதங்களில் 2 நாட்கள் அந்த சிவராத்திரி நாளானது வந்துடும். அந்த நடுநிசியில் அந்த சதுர்தசி திதி 2 நாட்கள் வியாபித்திருக்கும். முதல் நாள் இரவு 10 மணிக்கு ஆரம்பித்த சதுர்தசி திதி வந்து அடுத்த நாள் மிட் நைட்டில் 1 மணி வரைக்கும் கூட 60 நாழிகை முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய நாட்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நாட்களில் முதல்ல நாளில் இரவு நடுநிசியில் அந்த 11:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் சதுர்தசி திதி வியாபித்து இருக்கும்னா அந்த நாளை தான் நாம் வந்து சிவராத்திரியாக வழிபட வேண்டும் அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால் அப்படின்னு சொன்னால், ஆரம்ப நாட்கள் விட ஆரம்ப திதி, ஆரம்ப நாட்கள், ஆரம்ப வாரங்கள், ஒரு நாளுடைய துவக்கம், இதெல்லாம் வந்து ரொம்ப பலமான ஒரு காலங்களாக நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அது மாதிரி 2 நாட்கள் ஒரு சிவராத்திரி சதுர்தசி திதி வியாபித்து இருக்குமானாலும் முதல் நாள் வரக்கூடிய பூர்வ வித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூர்வ வித்தா அப்படின்னு சொன்னால் திரையோதசி திதி, திரையோதசின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், பிரதோஷம்னு பேர். அந்த பிரதோஷத்தன்னைக்கே சில நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சிவராத்திரி வரும். சில மாதங்களில் திரையோதசி முடிஞ்சு சதுர்தசி திதி ஆரம்பிக்கக்கூடிய சாயங்கால வேலை, அந்த வேலையை தான் வந்து பூர்வ வித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூர்வ வித்தா அப்படின்னு சொன்னால் இந்த பிரதோஷ நாட்களாகிய திரையோதசி திதி முடிஞ்சு சிவராத்திரி சதுர்தசி திதி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள். அப்படி பூர்வ வித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் கூட இந்த சதுர்தசி திதி அன்னைக்கு தான் நாம் எடுத்துக்கணும். ஆரம்பம் சதுர்தசி திதி என்றைக்கு ஆரம்பிக்குதோ அந்த நாளில், அந்த இரவில், நடுநிசி காலங்களில் பூர்வமாக வியாபித்திருக்கக்கூடிய அந்த சதுர்தசி திதியை வந்து நாம் வந்து என்ன செய்யலாம், சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக நாம் நிர்மாணித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம். நிச்சித்த காலம்னு சொல்கிறது. நிச்சித்த காலம்னு சொன்னால் அந்த இரவு 11:30 மணிலேருந்து 12:30 மணி நடுநிசி அப்படின்னு சொல்கிறது. அந்த நாள் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு நாளாக அமைகிறது. அதே மாதிரி சிவ ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு காலம் என்று சொல்வார்கள். சிவனே சொல்லியிருக்கார், ஈஸ்வர சம்ஹிதை அப்படின்னு பேர் அதுக்கு. ஈஸ்வர சம்ஹிதை அப்படின்னு சொன்னால் இறைவன் வந்து உலகிற்கு வந்து தன்னை எடுத்துக்கொள்ளக்கூடிய, தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நூல் அது. ஈஸ்வரனுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய ஒரு நூல் ஈஸ்வர சம்ஹிதை அப்படின்னு சொல்கிறது. அந்த ஈஸ்வர சம்ஹிதை என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் வந்து சிவபெருமானே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், மாக மாசஸ்ய கிருஷ்ணபக்ஷே சதுர்தஸ்யாம் மகேஸ்வரஹா தஸ்யாம் ராத்திரியாம் பிரபோதய ஸ்வயம் லிங்கோத்பவோ பவேத் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய நடுநிசி வேளைகளில் யாரொருவர் என்னை நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னுடைய அருளால் நிறைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். யாரெல்லாம் சிவராத்திரி விரதம் இருந்து அன்றைய தினத்தில் வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் என்னுடைய பூரண அருளுக்கு பாத்திரர்களாக ஆவார்கள் அப்படின்னு ஈஸ்வரனே சொல்கிறார். அவர்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டியதில்லை, அவங்க வேறு எதுக்குமே தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்று ஒரு நாள் என்னை நினைத்தாலே போகிறோம், அவர்களை நான் காத்து ரட்சிப்பேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அவர் வந்து சொல்கிறார். அந்த அருள் நிறைந்த சிவ இரவில் நம்மெல்லாம் என்ன செய்வோம், கண் விழித்து பார்த்துட்டு இருப்போம். சில பேர் இன்றைக்கி காலங்கள் மாறி போச்சு. அன்றைய தினத்தில் ஒரு பக்தியோட
ஒரு நிறைந்த மனதோட பூரணமாக போய் இறைவனை வழிபட்டு கொண்டு இருந்தார்கள். இன்றைய இளைஞர்களாகட்டும், இன்றைய மக்களுடைய மத்தியில் ஒரு தவிர்க்க முடியாத அவசரமான உலகமாகவும் இந்த காலங்கள் இருக்குது. இன்றைய காலத்தில் போய் ஒரு கோவிலுக்கு போய் நாம் அதை முடித்து கண் விழித்து இறைவனை வணங்குவது என்பது மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்குது இன்றைக்கி. அப்படியே கோவிலுக்கு போனாலும் நம்முடைய மனம் அது இறைவன் பால் நாடுவது இல்லை. அன்றைய தினத்தில் கூட கோவிலில் போய் நிறைய சினிமாக்களை போட்டு இன்றைய வழக்கமாக இருக்குது. சிவராத்திரி அப்படின்னு சொன்னால் உடனே கோவிலில் போய் திருவிளையாடல் படம் போடுவாங்க, அந்த மாதிரி சினிமாக்கள்லாம் காமிப்பாங்க. இன்றைய தினத்தில் அதை விட இன்னும் போய் ரீல்ஸ் போடுறது, யூடியூப்பில் பார்க்குறது, நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணுறது. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது செல்ஃபோன்னால் ஃபோட்டோ எடுக்கிறது, இப்படிலாம் இன்றைக்கி ஒரு என்டர்டைமாக போச்சு. அது என்டர்டைன்மெண்ட்னால் உங்களுக்கு தெரியும், அது வழிபாடாக இருக்க வாய்ப்பில்லை. அந்த வழிபாடு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மௌன விரதம், இறைவனும் நாமளும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் அது. அப்போ அந்த இறைவன்கிட்ட பேசுகிறத தவிர்த்து மித்த எல்லா காரியமும் நம்ம பண்ணுவோம். முதல் காலம்னு சொல்லுவோம். அந்த முதல் காலங்கிறது சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். சாயங்காலம் 6 மணிலேருந்து மறுநாள் காலம் வர வரைக்கும் 6 மணி. இந்த 6 to 6 12 மணி நேரத்தை 4 காலங்களாக பிரித்து சிவ வழிபாடை செய்யக்கூடிய ஒரு காலமாக நமக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த காலத்தில் நாம் என்ன மாதிரி விரதம் இருக்கணும், என்ன செஞ்சால் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும், அந்த நேரத்தில் இறைவனால் என்ன செய்விக்கப்பட்டது, அது ரொம்ப முக்கியமானது. என்ன செய்யக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஒரு தவணை வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவானவர் அனந்த சயனத்தில் இருக்கிறார். மகாலட்சுமி கால் பிடிச்சி விட்டுட்டு இருக்காங்க. நாராயண காவலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. நாராயண மந்திரங்களை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், கண் விழித்து ஒரு காவலாளியை கூப்பிட்டு, நீ போய் பிரம்மலோகம் போ, அந்த பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவை கூட்டிட்டு வா, நான் வர சொன்னதாக சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த காவலாளியும் பிரம்மலோகத்துக்கு போகிறார். அந்த பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவை வணங்கி, உங்களை மகாவிஷ்ணு கூப்பிடுறாரு, என்ன காரியம்னு தெரியல, சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். உடனே பிரம்மாவுக்கு அகந்தை தலைக்கு மேலே ஏறி, நானாவது மகாவிஷ்ணுவை பார்க்க வரவாவது, நான் இந்த உலகத்தை படைக்கிறேன், நான் எல்லாத்தையும் படைக்கிறேன், நான் படைக்காதது எதுவுமே இல்லை, நானே படைக்கிறேன், ஈஸ்வரன் படைப்பதில்லை, மகாவிஷ்ணு படைக்கலை, எல்லாத்தையும் நான் தான் படைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் மகாவிஷ்ணுவை போய் பார்க்கணும், அவரை இங்கே வந்து பார்க்க சொல்லு, நான் தான் பெரியவன், நான் தான் முழு முதல், அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் எப்படி போய் மகாவிஷ்ணுவை பார்க்கறது, எனக்கு அது அவசியம் இல்லையே, மகாவிஷ்ணுவை வேணால் இங்கே வந்து என்னை பார்க்க சொல்லு, நான் வர முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி காவலாளிகள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறார். காவலாளி நேர வைகுண்டத்துக்கு மறுபடியும் வந்து, பிரம்மா இந்த மாதிரி சொல்கிறாரு, அவர் வர முடியாதான், வேண்டுமென்றால் உங்களை வந்து பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி வந்து மகாவிஷ்ணுகிட்ட சொல்கிறார். மகாவிஷ்ணுவுக்கு உடனே கோபம் வந்துடுது. கடுமையாக ஆர்ப்பரிக்கிறார் கோபத்தில். என்ன அகம்பாவம் இந்த பிரம்மனுக்கு, நான் கூப்பிட்டு வரமாட்டேங்கிறானே, நான் தான் எல்லாத்தையும் ரட்சிக்கிறேன், காக்கிறேன், என்னை விட யார் பெரிய ஆளாக இருக்க முடியும், அது அந்த பிரம்மனுக்கு தெரியாமல் போயிடுதா அப்படின்னு சொல்லி அந்த கோபம் கொண்டு அந்த மகாவிஷ்ணுவான பிரம்மா கூட சண்டை போட போகிறார். 2 பேருக்கும் கடுமையான சண்டை நடக்கிறது. பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கடுமையான சண்டை நடக்கிறது. இந்த சண்டையை பார்த்துட்டு தேவாதி தேவர்கள்லாம் போய் பயந்து போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. அந்த சிவபெருமான்கிட்ட முறையிடுறது போய் பயந்து போய், இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலன்னு
தங்களுடைய அச்சங்களை சிவபெருமானிடத்திலே தெரிவிக்கிறார்கள். உடனே சிவபெருமான் பார்க்குறார், இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போடுற இடத்துல அக்னி பிழம்பாக, ஜோதி ஸ்வரூபமாக, 1000 கோடி சூரிய பிரகாசத்தோட ஒரு லிங்க வடிவாக, லிங்க திருமேனியாக உருவாகிறார். உருவாகிறார்னா ஒரு 5 அடி 6 அடியில் இல்லை, மேலே பல யுகங்கள் தாண்டி போகிறது, கீழே பல யுகங்கள் தாண்டி போகிறது, பூமிக்கு கீழே. அவ்வளவு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடிமுடி காடா அண்ணலாக விஸ்வரூபமாக அவர் உருவெடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஒளிப்பிழம்பு தோன்றின உடனே பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அதிர்ச்சி ஆயிடுறது, வியந்து போகிறார்கள். அப்படி வியந்து போகும்போது, நமக்கு மேலே ஒரு அருளாக இருக்கே, இது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு அசரீரி. ஒரு அசரீரினா உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு வாக்கு சொல்கிறது. பிரம்மாவையும் விஷ்ணுவையும் பார்த்து, உங்கள் 2 பேரில் யார் என்னுடைய அடிமுடியை காண்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி அசரீரியானது சொல்கிறது. உடனே பிரம்மா என்ன பண்ணுறாரு, ஒரு அன்னபக்ஷியாக உருவெடுக்கிறார். உருவெடுத்து மேலே ஆகாசத்தை நோக்கி முடியை தேடி போகிறார். போய்கிட்டே இருக்கார். உடனே பிரம்மா இந்த மாதிரி போனதை பார்த்ததோடனே மகாவிஷ்ணுவானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு வராக ரூபம்னா தெரியும் உங்களுக்கு, பன்றி ரூபம் கொண்டு பூமியை பிளந்துக்கிட்டு அவர் அடியை காண போகிறார். பிரம்மா மேலே போகிறார், பல யுகங்கள் போய்கிட்டே இருக்கார், முடியை காண முடியல. அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் பூமிக்கு கீழே போய்கிட்டே இருக்கார், அவரும் அடியை பார்க்க முடியல, திருப்பாதத்தை பார்க்க முடியல. ஒரு சமயத்தில் மகாவிஷ்ணு என்ன செய்கிறார்னா, இறைவனிடத்தில் வேண்டுறார், என்னால் உங்களது திருப்பாதங்களை காண இயலலை, அதனால் நான் பெரியவன் இல்லை, நீங்கள் தான் பெரியவனாக இருக்க முடியும், நீங்கள் தான் மும்மூர்த்திகள் முதல்வராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். ஆனால் இந்த பிரம்மா மேலே போய்கிட்டே இருக்கார். போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு தாழம்பூவானது வந்து கொண்டு இருக்கிறது, மேலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தாழம்பூவை பிடிச்சி அந்த பிரம்மா கேட்குறார், நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்குறார். நான் இந்த மாதிரி சிவனுடைய முடியிலேருந்து வரேன், அவருடைய தலையிலேருந்து நான் கீழே உதிர்ந்து வந்து கொண்டு இருக்கிறேன், பல யுகங்களாக பல காலங்களாக வந்துட்டுருக்கேன், ஆனால் கீழே இன்னும் போய் சேர முடியல என்னால் அப்படின்னு சொல்லி தாழம்பூவானது பிரம்மா இடத்துல சொல்கிறது. உடனே பிரம்மா சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ கீழே போகிறதுக்கு நான் உதவி செய்கிறேன், நீ எனக்கு ஒரு உதவி செய்ய அப்படின்னு கேட்குறார். உடனே பிரம்மா சொல்கிறார், கீழே மகாவிஷ்ணு இருக்கிறாரு, நான் மேலே ஈசனுடைய முடியை கண்டறிந்ததாக நீ அவரிடத்துல சொல்லணும், அப்படி சொன்னீன்னா நான் உன்னை கீழே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அந்த புத்தி கெட்ட தாழம்பூவும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சரின்னு ஒத்துக்கிடுறது. இந்த தாழம்பூவும் பிரம்மாவும் மறுபடியும் கீழே வந்துடுறாங்க. வந்துட்டு மகாவிஷ்ணுனுடைய இடத்துல சொல்கிறாங்க, நான் சிவபெருமானுடைய முடியை நான் பார்த்துட்டேன், அதனால் நான் தான் பெரியவன், அதற்கு சாட்சி யார் அப்படின்னு சொன்னால் இந்த தாழம்பூ சாட்சியாக இருக்குது, அந்த தாழம்பூட்டை வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த சம்பவங்களை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் கடுமையாக கோபம் கொள்கிறார். இறையாகிய யார் வேணாலும் பொய் சொல்லிடலாம், கடவுள் ஸ்தானத்திலிருந்து கடவுளாகியவர்கள் பொய் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் இறைவனாக இருக்கவே முடியாது, இறையருளை பெற முடியாது. அதனால் பிரம்மாவை கூப்பிட்டு சாபம் கொடுக்குறார். என்ன மாதிரி சாபம் கொடுக்குறாரு, உனக்கு இனிமே எந்த உலகத்திலும் பூஜை கிடையாது, உனக்கு நீ பூஜிக்க தகுந்தவனே இல்லை, ஆகையினால இந்த பொய்யை நீ சொன்னதுனால நீ எப்பொழுதுமே முதல்வனாக இருக்க முடியாது, நீ பூஜைக்கு அருகதையற்றவன் அப்படின்னு சொல்லி இனிமே உனக்கு எங்கேயும் பூஜை இருக்காதுன்னு சொல்லி சுவாமி பிரம்மாவை சபிச்சிடுறார்.
அதற்கப்புறமா தாழம்பூவை மறுபடியும் சமைக்கிறார். எனக்கு பிடித்த மலர்கள்லையே நீ ரொம்ப பிடிச்சமானவன் எனக்கு. அப்படி பிடித்த மலராகிய நீ இனிமே என்னுடைய பூஜைக்கு நீ உகந்த பூவாக மலராக நீ இருக்க மாட்ட. நீ இருக்கக்கூடிய நீ விளையக்கூடிய இடத்துல கொடிய நஞ்சு நிறைந்த மிருகங்களும் சர்ப்பங்களும் நிறைந்த காட்டு பகுதியாக உருவெடுக்கும். அதனால் நீ எந்த காலத்திலையும் இனிமேல் நீயும் பூஜைக்கு உதவ மாட்டேன்னு சொல்லி தாழம்பூவை சாபம் கொடுக்குறார். அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் தாழம்பூ என்பது இந்த இறைவனுடைய சாபத்திற்கு அப்புறம் எந்த ஒரு பூஜைகளையும் நாம் பயன்படுத்துறதில்லை. ஆனால் இதுக்கு விதிவிலக்கு என்னென்னா, சிவன்ராத்திரி அன்றைக்கு மட்டும் இந்த தாழம்பூவை இறைவனுக்கு சமர்ப்பிப்பார்கள், இந்த புராணங்களை ஞாபகம் கொள்வதற்காக அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினமும் கிட்டத்தட்ட 4000 ஆண்டு காலமாச்சு கலியுகம் ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த புராணங்கள்லாம் நடைபெற்றாச்சு, யார் பெரியவங்கிறதுலாம் கைலாசத்தில். அந்த மாதிரி நாட்களை நாம் எண்ணக்கூட முடியாது. அன்றைய தினம் தொற்று இன்றைய தினம் வரைக்குமே ராமநாதபுரம் நகர் மாவட்டத்தில் உள்ள உத்தர கோசமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாலயத்தில் இன்றைய தினமும் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், இந்த தாழம்பூவை இறைவனுக்கு சூடுவோம். காரணம் என்னென்னா, 28 ஆகமங்களுக்கு முற்பட்ட ஒரு ஆலயம் அந்த உத்தரகோசமங்கை சிவாலயம்னு சொல்கிறது. அம்மன் பேர் மங்கள நாயகின் பேர், இறைவன் பேர் மங்களநாதர்னு பேர். அங்கே தான் இந்த மரகத நடராஜா வழிபாடு, ஆருத்ரா தரிசனமும் கேள்விப்பட்டிருப்பீங்க அன்றைய தினத்தில். அந்த ஆலயத்தில் இன்றைய தினமும் நாம் தாழம்பூவை வைத்து வணங்கி வருவோம். மற்ற எந்த கோயில்கள்லையும் நம்ம தாழம்பூவை பூஜைக்கு பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு பிரம்மா விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் தனக்கு சமமாகிய ஒரு இறை அருளாளர்களுக்கே ஒரு நல்ல ஒரு அருளை தந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய புராண இதிகாசங்கள் நடந்த ஒரு நல்ல நாள் சிவராத்திரின்னு சொல்கிறது. இந்த சிவராத்திரி காலத்தில் அது மட்டுமா நடந்தது, அடுத்தபடியாக ஒரு வேடுவனுக்கு, ஒரு காட்டுவாசிக்கு இறைவன் அருள்பாலித்த ஒரு கதையும் உண்டு. அந்த கதையை பற்றி அடுத்த பதிவிலும் சந்திக்கிறேன்.